ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியான வெந்தயக்கீரை போண்டா தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இந்த வெந்தயக்கீரை போண்டா சுட சுட செஞ்சு சட்னியை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதை சொல்ல வார்த்தையே இல்லை, அப்படி இருக்கும் இதோட டேஸ்ட்டு. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு விரல் சைஸ் இஞ்சியை தோல் சீவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துருங்க. இப்போ ஒரு 2 பச்சை மிளகாவை விதைகளை நீக்கிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரையை உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக நல்லா அருமையாக இருக்கும். கொத்தமல்லி நிறையா சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காய பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஸ்பூனை வச்சு எல்லாத்தையும் கலந்து கொடுங்க. அந்த மாவு வெங்காயம் எல்லாத்துலேயுமே நல்லா கலந்து வரணும், கீரையோடு சேர்ந்து. அப்போ தான் நல்லா ஒட்டி வரும் மாவெல்லாம் சேர்த்து. இது போல் எல்லாத்தையுமே எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கையை வச்சு நல்லா பெசரி எடுத்துக்கலாம். இது போல் எல்லாத்தையுமே நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா கலந்து கொடுங்க. நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. குக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியுமே கையை வச்சு நல்லா பெசரி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா பெசரி விடுங்க கையை வச்சுட்டு. இந்த பதத்தில் இருக்கணுங்க மாவு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ கடாயில் எண்ணெயை வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா உருண்டையாக போடணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் கைக்கு எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரிக்கு தட்டி போடுங்க. போண்டை பார்த்திங்கனாக்கா நல்லா உப்பி வரும். பாருங்கள் எப்படி நல்லா உப்பி வருது. இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. இப்போ நல்லா திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க. மேலே நல்லா மொறுமொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த போண்டா. அவ்வளோதாங்க, சூப்பரான போண்டா ரெடி பண்ணியாச்சு. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இது போல் ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க சூப்பராக. இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.